ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பல்லவன சந்தையில் வாங்கின ஒரு ஆம்ப்ளிஃபயர். இந்த ஆம்ப்ளிஃபயர் கொடுக்குறப்ப அவர் சொன்னார், இது சுத்தமாக ஒர்க் ஆகலப்பா, இதை வச்சு என்னப்பா பண்ண போகிறேன்ட்டு. பரவாயில்ல கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதில் என்ன பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். வெளிப்புறமாக பார்க்கல, இதோட பிரச்சனைன்னு பார்க்கல, இதில் வால்யூம் கண்ட்ரோல் நாப் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் மெயின் ஃபால்ட்டாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இது வந்து கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. அதே போல் அதுக்கு நாபும் இல்லை. இந்த கேபினெட்டில் ஸ்க்ரூ கேட்லான்னு பார்த்தா ஸ்க்ரூ ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க போல். ஸோ ஒன்றுமே ஸ்க்ரூஸுங்கிறது எதுவுமே இல்லை. அவர் சொல்லக்குள்ளே அர்த்தம் இப்போ தான் புரியுது. ஏன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாரு. பட் அவங்களுக்கு தெரியாதில்ல எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்போ அவருக்கு வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால என்கிட்ட கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பவர் கேபிளில் வந்து இன்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இதில் ஒரு 4440 போர்டு தான் போட்டிருக்காங்க. அதோட எவ்வளோ ஹீட் சிங்க் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினெட் ரொம்ப சின்னதாக இருக்கனால ஹெவியாக வந்து ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த போர்டு கூட சரியாக ஃபிட் பண்ணலை. மேலே தூக்கி கீழே தூக்கி எப்படி வச்சுருக்காங்க. ஒரே ஸ்க்ரூ மட்டும் தான் அந்த போர்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி மோட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டு ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருந்தது. கரப்பாம்பூச்சி முட்டை, டஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒர்க் ஆச்சு அப்படின்னாக்கா க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே பேக் பண்ணி திரும்பி இரும்பு கடையிலே போட்டுடலான்னு தான் நான் அது எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஏன்னா எல்லா இடமும் டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த கேபினெட் வந்து க்ளீன் பண்ணிடணுனாக்கா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி மார்னிங் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மாடு சத்தம் தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கண்டினியூட்டி மோட் வச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம கண்டினியூட்டி மோட் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரண்ட், அதாவது பவர் இன்புட் பண்ணுற அந்த வயரையும் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுவிட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, சுவிட்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிறது, அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து செட் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபயரில் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கனெக்டிவிட்டி வந்து கரெக்டாக வருது. ஸோ இந்த போர்டு வந்து ரொம்ப ரொம்ப பழசுன்னு நினைக்கிறது. மீன்ஸ் இந்த ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணது ஏன்னு சொன்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா, பிரிட்ஜு, அதாவது டயோட் போட்டு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பழைய மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே பிசிபி வந்துடுச்சு. பட் இது ரொம்ப ரொம்ப பழைய மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் போர்டுக்கு வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். டயோடு அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. அப்போ இதுலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவுட்புட் லைன் வந்து நம்ம கண்டினியூட்டி மோடில் வந்து செக் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கெப்பாசிட்டர் கவர் பண்ணி அந்த செலோ டேப்பாக இன்சுலேஷன் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து எனக்கு கண்டினியூட்டி மோடு வந்துச்சு. ஸோ அதில் ஃபால்ட் எதுவும் தெரியலை. சரி, பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கெப்பாசிட்டரில் லைன் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட்டே ஆன் ஆகிடுச்சு. ஸோ செட்டு வந்து எந்த மோடு, அதாவது பார்த்திங்கன்னா எஃப்எம் மோடு வந்து வந்துடுச்சு. ஸோ வந்து போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் பவர் இன்புட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. செலக்டர் சுவிட்ச் ட்ரை பண்ணால் அதுவும் வந்து ஒர்க் ஆச்சு. ஐ மீன் மூமெண்ட் ஆச்சு, யூஎஸ்பி மாற்றுறது அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி போர்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ மெயினாக நம்ம மாற்ற வேண்டியது பார்த்திங்கனாக்கா, இந்த வால்யூம் மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். அதில் என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபயர் ஒர்க் ஆச்சு அப்படின்னாக்கா இதை நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒரு மினிமம் காஸ்ட்டு தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு இப்படியே வேணும்னாலும் கொடுப்பேன், இல்லை வந்து கேபினெட் மாற்றி கொடுக்கணுனாலும் கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஆடியோ இன்புட் ஒயர், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ அவுட்புட் ஒயர் எல்லாமே டேமேஜ் இருந்தது. கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து கீழே 2-3 ஒயர் வந்து அப்படியே விட்டு போயிருந்தது. ஸோ அதுதான் ரீசன். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஆடியோவும் வரல, ப்ளஸ் வந்து போகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் வந்து அந்த பேலன்ஸ்க்கான ஒயரும் வந்து டேமேஜ் இருந்தது. ஐ மீன் சால்டிங் வந்து விட்டு போயிருந்தது. ஸோ இதுதான் ஃபால்ட் மெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை மாற்றலான்னு முடிவு பண்ணேன். நம்ம டேரெக்டாக அந்த ஒயர் விட்டுனதை வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா போர்டை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆடியோ இன்புட் எங்கே இருக்குது,
ஆடியோ அவுட்புட் எங்கே இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டேன். இவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஐசிக்கு வந்து தனித்தனி ஒயர் எடுத்துக்கிட்டாங்க. போர்ட்லேருந்து ஒரு காமன் ஒயரும், ஆடியோ இன்புட்டும் ஆடியோ அவுட்புட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. பட் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் ஒயர் அப்படியே கொடுத்துட்டாங்க. கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒன்று தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்தால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் போர்டை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒயர் மாற்றிக்க போகிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒயர் வந்து நான் போர்ட்லேருந்து சால்டரிங் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதே போல் பொட்டென்டோ மீட்டரும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ்க்கான ஒயரும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் நான் செக் பண்ணலை. சப்போஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து மெயினாக வால்யூம் கண்ட்ரோல் மட்டும்தான். ஸோ செட் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்காக மட்டும் தான் அது வந்து செட் பண்ணேன். எப்பவுமே டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண ஸ்பீக்கர் 4 ohm 6 watt ஸ்பீக்கர் அதை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் தாங்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ எஃபெக்ட்டும் நல்லா தெரியும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ தான் திருப்பி பார்த்தாலும் எனக்கு ஆடியோ வந்து டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து மாற்றி தான் ஆகணும். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணேன், பட் ரீட் ஆகலை. ஒருவேளை ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ்பி வந்து நம்ம திருப்பி ரீகனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யூஎஸ்பி கரெக்டாக ரீட் ஆகுது. ஸோ வந்து எனக்கு நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான். ஒரு சின்ன பிரச்சனைக்காக இதை தூக்கி போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து சேல்ஸ்க்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஆம்ப்ளிஃபையர் வாங்கி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து இன்கம் பத்தலை. ஸோ அதனால் அதை சேல் பண்ணலான்னு இருக்கேன். வச்சு ஒரு புண்ணியமும் கிடையாது, ரெஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகும். ஆம்ப்ளிஃபையருங்கிறது எல்லாருமே வாங்க முடியாது. ஏன்னா ரொம்ப விலை அதிகம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட காஸ்ட் மினிமம் 3000 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் இதை வந்து நான் மினிமம் காஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணி நான் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.